சும்மா போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இறந்துட்டாங்க அந்த ஏரியாவை மட்டும் பார்த்துட்டா பத்தாது. இனி வரும் காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரிலாம் நம்ம மக்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், சட்டங்கள்லாம் கடுமையாகணும். இதுக்கு என்ன பண்ணலாம்ன்றது இந்த சென்ட்ரலில் இருக்கணும் தான் முடிவு பண்ணணும். தேச துரோகி உள்ளே இருக்கிறாங்க, மக்களோட மக்களாகவே இருக்கிறான். அதை இன்னும் சரியாக கல்ல எடுக்கல. அவங்க யார் இங்கே உள்ளே வருவா? ஏற்கனவே அங்கே கொஞ்சம் பேர் தங்கிட்டான். இவங்க வந்து அதை சரி பண்ணணும். வீடு வீடாக செக் பண்ணி அவனுடைய நடவடிக்கை என்ன, ஆக்டிவிட்டீஸ் என்னன்றது இவங்க பார்க்கணும். சும்மா அப்படியே மக்களோட மக்களாக கலந்துருப்பானுவோ, அப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஓடிடுவானுவோ. எல்லாம் பணம் தானே. இந்த மாதிரி சம்பவம் அடுத்த டைம் நடக்கக்கூடாதுன்னா என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்லாம் நம்ம பண்ணலாம்? அதுதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும். இப்போ இங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு ஓட்ட சட்டம். இதை வச்சு யாரையுமே தண்டிக்க முடியாது. இந்த சட்டங்களை பூரா கம்ப்ளீட்டாக மாற்றணும். புதுசாகவே சட்டம் எழுதணும். இந்த சட்டம் வந்து யூஸ்லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இருக்கிற சட்டம் ஒரு சாதாரண குற்றவாளியை கூட தண்டிக்க முடியாது இப்போ இருக்கிற சட்டத்தை வச்சு. அதனால் இந்த சட்டம் பிரயோஜனப்படாது என்னை பொறுத்த வரைக்கும். சட்டங்களை கம்ப்ளீட்டாக மாற்றணும் என்டையர்லி. அப்படி மாற்றினா தான் இங்கே எல்லாம் பெரும்பாலும் பாரு குற்றவாளிகள் பூரா வெளியில் சுற்றுறான், நிரபராதிகள் பூரா உள்ளே இருக்கிறான். அதுதான் சட்டங்களை வந்து நம்ம கடுமையாக்கணும். மற்ற நாட்டிலலாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு நாட்டிலையும் வந்து இந்த பெண்கள் வந்து பார்த்தாலே சுட்டு கொள்வது, பாலியல் கொடுமை பண்ணால் வந்து தூக்கில் ஆன் த ஸ்பாட்டில் போகிறது, அந்த மாதிரி சட்டங்கள்லாம் அங்கே கடுமையாக இருக்குது. நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது? இந்தியாவில் சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லைங்க. வரோம் கொலை பண்ணுறான், கொலை பண்ணிட்டு ஈஸியாக ஜெயில் உள்ள போகிறான், 10 நாள் இருக்கிறான், சொகுசாக இருந்துட்டு மறுநாள் அப்படியே வெளியில் வந்துடுறான். ஸோ இதுதான் நடக்குது. அப்போ நமக்கு இந்தியாவில் இருக்க சட்டத்திட்டங்களை கண்டிப்பாக இன்னமும் வந்து அவனுக்கு திருந்தலை. பாகிஸ்தான் வந்து இன்னும் சுத்தமாக மாறலை. அங்கே கண்டிப்பாக இருக்கிறானுங்க தீவிரவாதி. கண்டிப்பாக உருவாக்கி விடுறது அங்கே தான். இதை கண்டிப்பாக வந்து பிஜேபி இருந்தால் நிச்சயமாக ஒழிச்சிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது வந்து மோடியும் அமித்ஷாவும் ஒரு அளவுக்கு நல்லா ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணுறாங்க. மோடிஜி வந்து ஒழுக்கமாக இருக்கணும், அவர் வேலையை பார்க்கணுன்னா நம்ம இங்கேருந்து குரல் கொடுத்து கற்றுனா மட்டும்தான் அந்த வேலை அங்கே நடக்கும். இல்லை நம்ம இந்த ஒரு வாரம் கத்திட்டு அடுத்த வாரம் நம்ம கத்தலைன்னா அந்த வேலை அங்கே நடக்காது. அவங்க வேற ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கும் இதில் நிறைய பங்கு இருக்குது. அது ரொம்ப மனசுக்கு வேதனைக்குரியதாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு மேலே இருக்கிற மத்தியில் ஆள்ற இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மியை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து செயல்படுத்துறதுக்கு பண்ணணும். என்ன பாதுகாப்பு இருக்குது நமக்கு? நம்ம மக்களுக்கு அப்போ எங்கேயுமே ஒரு சுதந்திரமாக நம்ம நாட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம சுதந்திரமாக போகிறோன்ற பட்சத்தில் நம்ம அங்கேயே பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் இல்லை. அப்போ இந்த வந்து அரசாங்கமும் சரி, நம்ம நாட்டில் இருக்கிற பிரதமர் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மத்தியில் ஆள்றவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஸோ நமக்கு ப்ரொடெக்ஷன் இருந்தாங்கன்னா தான் மற்றவங்க வந்து நம்மளை இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நாட்டில் இருக்கவங்க நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கிற மக்களுக்கு உண்மையான வந்து சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் பலப்படுத்தணும், அதிகரிக்கணும். அது யார் வந்தாலுமே இருக்குங்க. இது திட்டமிட்டு செய்கிறது. இது முன்கூட்டியே எவ்வளோ தான் உளவுத்துறை இருந்தாலும் இது எல்லாருக்கும் டேக் கொடுத்துட்டு தான் பண்ணுறானுங்க. இதை முழுசாக களை எடுக்கணும்னா இவங்களா மாதிரி ஆள் இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த காங்கிரஸ்லாம் இருந்தால் இது இன்னும் இன்றைக்கி 23 பேர், இன்னும் 50 பேர் பண்ணால் கூட அவங்க கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு, ஒருடைய கேம்பு கேன்சல் பண்ணிவிட்டு வந்திருக்கார் மோடி. நான் பிஜேபி கிடையாது, இருந்தாலும் நான் பொதுப்படியாக சொல்கிறேன். அவர் ஒரு கேன்சல் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்திருக்கார், இந்தியா திரும்பியிருக்கார். திரும்பி அது மீட்டிங் போட்டு இப்போ பண்ணுறாரு. அதுக்கு தேவையான ஆக்ஷன் எல்லாமே இப்போ வாகாயிலையும் மூடிட்டாங்க, அவங்களுக்கு விசா கிடையாது, சிந்து நதி நீரை இது பண்ணிட்டாங்க, எல்லாமே பக்காவாக 100% க்ளோஸ் பண்ணுறாரு. ஆனால் இதை வந்து இன்னமும் விட போகிறதா தெரியல. அவர் இன்னும் பக்காவாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரத்தத்துக்கு ரத்தம்ன்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல் ஆர்மி தான். அதை வந்து பயன்படுத்துகிறவங்க, அதை இது பண்ணுறவங்களும் நல்ல பவர்ஃபுல் ஆளுங்க தான். அதனால் வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் கேனையாக இல்லை. நம்ம இந்திய ஆர்மி ரொம்ப பக்காவாக தான் இருக்குது. அவங்கள இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு இவங்க பாகிஸ்தானை ஒரு கண்ணில் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். பதில் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம். இப்போ நம்ம நிறைய பேர் ஸ்டோரி போடுறோம் ப்ரோ, பட் அதில் எனக்கு என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் போகுமா, அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஹாட் நியூஸ் வந்துடும். அந்த ஹாட் நியூஸ் வந்துட்டு அப்போ அது எல்லாரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு சமத்துவம் தான் ப்ரோ. லைக் இப்போ பயங்கரவாத தாக்குதலில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்து பயங்கரவாத தாக்குதல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுன்ற பட்சத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது இப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு அப்படின்ற இருக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த இதுலேயும் ஒரு பயம் வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம டூரிஸ்ட் பிளேஸுக்கும் போக முடியலன்ற ஒரு பிரச்சனை வந்துருச்சுல்ல. நம்ம இந்தியன் ஆர்மி நம்ம வீக்குன்னா என்னால் நான் சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு சடன் தாக்குதல் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம யாரும் மேலேயும் இப்போ பொருட்படுத்த முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் நடக்கும்போது கொலை பண்ணும்போதும் இல்லை, அவங்களோட மதத்தை கேட்டு நீ யார் என்னன்றதை விசாரித்து கொலை பண்ணிடுறாங்க. ஆமாம், அதுதான் அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. அவங்க இதில் முஸ்லீம் தான் அது.
அது கொலை பண்ணது வந்து நல்லா தெரியுது. ஆனால் அது முஸ்லீம் தான். அது ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி கொலை பண்ணியிருக்கான் அவன். கொலை பண்ணிவிட்டு அதுவும் இல்லாத இதை மோடிக்கிட்ட போய் சொல்லுன்னு வேறு சொல்லியிருக்கான். இது வந்து பக்காவாக பாகிஸ்தான் உளவாளிங்க தான். அது நல்லா 100% நமக்கு நல்லா தெரியுது. இதை வந்து மோடி வந்து பக்காவாக பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையை பூரா அடைக்கணும். இப்போ இருக்கிற சட்டங்களை வச்சு யாரையும் தண்டிக்க முடியாது. குற்றவாளிக்கு சாதகமாகவே இருக்குது இப்போ இருக்கிற சட்டங்களை பூரா. இந்த சட்டங்களை பூரா கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு புதிய சட்டங்களை வந்து ஏற்றணும். அப்படி இருந்தால் தான் பண்ண நல்லா இல்லைன்னா கஷ்டம். இன்னொரு விஷயம், அப்படி ஒரு உயிர் போயிருக்கு, இவ்வளோ உயிர் சொட்டு குழந்திருக்க ஒரு பயங்கரவாத ஒரு என்ன கேட்டிருக்காங்க, முஸ்லீமான்னு கேட்டிருக்காங்க இல்லையா? நீங்கள் முஸ்லீமான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்ற ஒரு பட்சத்தில் வந்து அவங்கள கொண்டிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு விஷயத்தில் வந்து இதை நான் வந்து காரணம் சொல்ல முடியுதுல்ல. ஆனால் உயிர் போயிடுச்சு, அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது கண்டிப்பாக இதோட முடிஞ்சிடக்கூடாது. இன்னொரு ட்ரெண்டிங் வந்துமே இந்த செய்தி முடிஞ்சிடக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு சின்ன படங்களோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களோ அவங்கள காதல் பண்ணுறாங்க, இவங்களை வச்சுருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் மூவ் பண்ணுறதை விட இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இளைஞர்களால் பேசப்படணும். ட்ரெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி எவ்வளோ வேணால் வைங்க, டெய்லி வைங்க, பேசிகிட்டே இருங்க. இன்ஸ்டாகிராம் நம்ம தானே வச்சுருக்கோம், அதனால பேசிகிட்டே இருங்க. ஒன்று கொஞ்சம் கோவம் வரதான் செய்யுது ப்ரோ. ஏன்னா சாதாரணமாக டூரிஸ்ட்டாக வந்திருக்காங்க, அவங்க மேலே போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. அவங்க வந்து முதல்ல மனுஷங்களான்னு தெரியல. அதே மாதிரி இது எப்படின்னா, அவங்க வந்து இந்தியன் ஆர்மி மேலே எந்த தப்பும் இல்லை. அவங்க வந்து வந்தது எப்படின்னா யூனிஃபார்ம் போட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவங்க சாதாரண மிலிட்ரி ஆர்மி ஆஃபீஸர்ஸ், ஏன்னா டூரிஸ்ட், அவங்களுக்கு தெரியாது, இந்த அளவு டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஸோ அப்படி தான் நினச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்க. இது வந்து ரொம்பவே இல்லை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஏன் இந்த ஆட்சியாளர்களே வந்து அவங்க மத்தியில் ஆள்றவங்களே வந்து இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தானே இன்னமும். யாரும் ஒரு சந்தோஷமாக நம்ம நாட்டுக்குள்ளே தான் நம்ம சுதந்திரமாக போகிறோம். நம்ம நாட்டுக்குள்ளே சுதந்திரமாக போகிறோம். நம்ம சுதந்திரமாக போகிறதுக்கே நமக்கு பாதுகாப்பு இல்லையே. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க அங்கே ஒரு இடத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கும்போது அங்கே என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது நமக்கு? ஸோ இதுதான் வந்து அவங்க கடுமையாக்கணும். ஸோ ஆக்சுவலி அதை இன்ஸ்டாகிராமில் ஃபீடில் இப்போ வந்து ஒட்டுமொத்த ஸ்டோரியே பார்த்திங்கன்னா அந்த ஃபீடாக தான் இருக்குது. ஸோ வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணவன் பக்கத்துலேயே வந்து உட்காந்து அந்த லேடி அழுகிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள். இன்னும் வந்து நம்ம நாட்டில் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து நிறைய கவர்மெண்ட்லாம் வந்து எவ்வளோ போராட்டம் சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம அந்த கட்சிக்கு ஆதரவு பண்ணுறோம், அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி ஆதரவு பண்ணுறோம். பட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயங்கரவாத தாக்குதலேருந்து நம்ம வந்து மீண்டோமான்றது வந்து கிடையாது. ஸோ நம்மளுக்கு நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இலங்கையில் அங்கே தாக்குறாங்க, அப்புறம் வந்து நிறைய ஈரானில் தாக்குறாங்க, அங்கே எங்கே தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்குள்ளேயே இப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது வந்து சத்தியமாக இப்போது நம்ம நாட்டில்னாக்கா இவங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கணுங்க. இதை குறை சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ அமித்ஷா ரிசைன் பண்ணிட்டு அது முடிஞ்சிருமா? செத்து போனவங்க வந்துடுவாங்களா? அமித்ஷாவும் மோடி இருந்தால் தான் இன்றைக்கி இந்தியாவில் ஓரளவுக்கு அந்த சட்டத்தையே மதிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வச்சுருக்காங்க அவங்க. ஆனால் சட்டம் சரியில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா பக்காவாக இருந்ததுன்னா, ஒரு நிமிஷம் இருக்கு, நல்லா பக்காவாக இருந்ததுன்னா அவங்க சட்டத்தை இன்னும் அவங்க மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் மாற்றணும். மாற்றினா கண்டிப்பாக இவங்க 2 பேர் தாங்க வேணும். இன்றைக்கி பொசிஷனில் பிஜேபியில் அமித்ஷா மோடி வந்து ரொம்ப முக்கியம். அவங்க இருந்தால் தான் இவனுங்க இந்த பாகிஸ்தான்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பயப்படும், மற்ற நாடுங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. இல்லைனாக்கா இது வேறு நம்ம இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி இப்போதைக்கு வேறு ஆளுக்கு இல்லை. இவங்க தான் நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும்.